இன்னைக்கு சாயந்தரம் நடக்க போற ஒரு மிகப்பெரிய மேட்ச், ரொம்ப குரூஷியலான மேட்ச் ஃபார் எல்எஸ்ஜி டீமுக்கு. எல்எஸ்ஜி வெர்சஸ் ஜிடி மோதுறாங்க. டாப் ஆஃப் த டேபிள்ல ரெண்டு டீம் இருக்காங்க. ஒரு பக்கம் குஜராத் டைட்டன்ஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்காங்க. எல்எஸ்ஜி இந்த மேட்ச் ஜெயிக்கணும் அப்படின்ற கண்டிப்பான ஒரு நோக்கத்தோட வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு குரூஷியலான மேட்ச் தான். ஏன்னா இந்த மேட்சை தோத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் அவங்களுக்கு பேக்லாக் ஆயிரும். பட் இந்த ரெண்டு டீமோட 8-8 ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மேட்ச் நடந்திருக்கு. அந்த 3 மேட்ச்லையுமே குஜராத் டைட்டன்ஸ் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் எல்எஸ்சியை டாமினேட் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க எல்லா மேட்சுமே. ஸோ சாதாரணமான வெற்றிலாம் இல்லை, கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணி தும்சம் பண்ணி ஒரு பக்கம் ஜெயிக்கிறதுல குஜராத் டைட்டன்ஸ் கில்லாடியாக இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜிக்கு இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்க போகுது. குறிப்பாக அதில் ஒரு பாசிட்டிவாக எல்எஸ்ஜி டீமுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட அவங்களுக்கு மிகப்பெரிய ஸோ என்ன சொல்கிறது, அவங்க ஹோம் ஸ்டேடியம் தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை அமைகிற ஒரு ஸ்டேடியமாக இருந்தது. பட் இது வந்து அகமதாபாத் ஸ்டேடியம் குஜராத் டைட்டன்ஸோட ஹோம் கிரவுண்டில் நடக்கிறதால ஸோ ஒரு விதமான பாசிட்டிவ் ஃபார் எல்எஸ்ஜி டீமுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க அவையில் நடந்த 5 மேட்ச்சில் 4 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு மட்டும்தான் தோத்துருக்காங்க. மற்ற அவையில் நடந்த 4 மேட்ச் கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்காங்க. அது அவங்க டீமுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். அந்த டீமை பொறுத்தவரையும் என்ன தெரியுமா, எல்எஸ்ஜி டீமை எடுத்துக்கங்க. ஸோ அந்த டீமை பொறுத்தவரையும் பேட்டிங் வைஸ் அவங்களுக்கு என்னன்னா, ஸோ ஒரு பேட்டில் நல்லா பேட்டிங் விக்கெட்டு, ஸோ நல்லா பேட்டிங் பண்ணுற விக்கெட்டாக இருந்துன்னு வச்சுக்கோ, பயங்கரமாக பேட்டிங் ஆடுவாங்க. ஸோ அகமதாபாத் ஸ்டேடியமும் அந்த மாதிரி ஒரு பேட்டிங்கு தகுந்த விக்கெட் தான். ஸோ அந்த விக்கெட்டுனோட பயங்கரமான பேட்டிங் ஆடுற அளவுக்கு இருக்குது. ஏன்னா கெயில் மேயர்ஸாக இருக்கட்டும், இல்லை மார்க்கஸ் ஸ்டாய்னிஸாக இருக்கட்டும், இல்லை நிக்கலஸ் புரனாக இருக்கட்டும், அந்த மாதிரி பேட்டிங்க்கு பால் வந்து நல்லா வருது பேட்டுக்கு அப்படின்னா கிழிச்சு தொங்க வரதுல அவங்க நம்பர் 1 இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் அந்த 3 பேட்டராக இருந்தாலும் அதை தவிர்த்துட்டு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஆயுஷ் பதோனி ஒரு ஸ்லோயிஷ் பிச்சில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிராக. அதை தவிர்த்துட்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வேற யாருமே இல்லை. முக்கியமாக கேஎல் ராகுல் அவைலபிள் இல்லை அப்படின்றது பல பேருக்கு தெரியும். ஸோ அவர் இல்லாதது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. இருந்தால் மட்டும் என்னப்பா அவ்வளோவா அடிஸ்டாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். பட் அவர் இருந்த ஒரு ஸோ தலைமை அப்படின்றது வந்து ஒரு பேக் போனாக இருக்கும். என்ன சேஞ்சஸ் பண்ணுறது ஏது பண்ணுறதுன்றது அவருக்கு ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளே பண்ணோம். அது கொஞ்சம் குரூஷியலாகவே இருக்கும். அதை தவிர்த்துட்டு இந்தியன் பேட்டர் ஃபார்ம்லன்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க. குருணால் பாண்டியாவும் கிடையாது, தீபக் கூடா, ஆயுஷ் பதோனின்ற மாதிரி அந்த ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதுலேயும் ஓப்பனர் வந்து போன மேட்ச் மதன் ஓவரா எடுத்துட்டு வந்தாங்க. அவரும் கரெக்டாக அந்த இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியாது. அவர் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் ஆடுறாரு. ஸோ அதுலேயும் அந்த இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஆனால் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் ரெடியாக இருந்து கிரியேட் பண்ணோம். ஸோ பேட்டிங் வைஸ் அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா அந்த 3 ஃபாரின் பேட்டரை நம்பி தான் இருக்காங்க. ஸோ இந்தியன் பேட்டர் யாருமே குறிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்றது தான் குறிப்பு. இன்னொரு பக்கம் பவுலிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவுலிங் டிபார்ட்மெண்ட்டாக இருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு பக்கம் ரவி பிஷ்னாயா இருக்கட்டும், அப்புறம் அமித் மிஸ்ராவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மார்க்குட் எடுத்துட்டு வரல, அவருக்கு பதிலாக வர நவீன் அல்கா இருக்கட்டும், இவங்க எல்லாமே பயங்கரமா பவுல் பண்ணிட்டு இருக்காங்க. பவுலிங் வைஸ் ஒரு பக்கம் நல்ல ஸ்ட்ராங் டீமா தான் இருக்காங்க. பட் பேட்டிங் வைஸ் தான் அவங்களோட சொதப்பல் மிகப்பெரிய இஷ்யூவா இருக்கு. ஃபீல்டிங்லாம் சொல்ல வேணாம். இன்னொரு பக்கம் அப்படியே நம்ம குஜராத் டைட்டன்ஸ் டீமை பத்தி பாத்தீங்கன்னா, என்னங்க டீம் அது. ஒரு பக்கம் பர்பிள் கிளப்புக்கே போட்டாப்பட்டி, முகமது சமியா இல்ல யாரு ரஷீத் கானா, இவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு போட்டாப்பட்டி போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பவர் பிளேலேயே அடிச்சு மற்ற டீமை வந்து காலி பண்றதுல ஒரு நம்பர் 1 டீமா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஸோ முகமது சமி அண்ட் ஜிடிஎன் கோ அப்படின்ற மாதிரி ஹார்திக் பாண்டியா மற்றும் முகமது சமி அந்த பவுலிங்கை ஃபேஸ் பண்றதுக்கே ஒரு பக்கம் திணறுவாங்க போல. அந்த மாதிரி உள்ள வெளியேன்ற மாதிரி பாலை உள்ள போறது வெளியே போறதுன்ற மாதிரி திணற விட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பேட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டாப் 5ல இருக்கவங்க ஃபயர் ஆயிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த டெஸ்டிங் கண்டிஷன் வரவே இல்லை குஜராத் டைட்டன்ஸுக்கு. ஒரு பக்கம் சுமன் கில் பண்ணிடுறாரு, இல்லை சாகா பண்ணிடுறாரு, அடுத்து ஹார்திக் பாண்டியா, டேவிட் மில்லர், ராகுல் திவாட்டி அப்படின்ற மாதிரி அந்த டாப் 5ல வரவங்களே மேட்ச் ஓரளவுக்கு முடிச்சு கொடுத்துறாங்க. கடைசி வரையும் எண்டுக்கு எடுத்துட்டு போனாலுமே அவங்களுக்கு இருக்கிற யாராவது ஒருத்தர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அது எல்லா மேட்சும் கன்சிஸ்டண்டாக பண்ணுறது தான் குஜராத் டைட்டன்ஸோட மிகப்பெரிய வெற்றியாக இருக்கு. ஸோ மற்ற டீம்லாம் பாருங்க, ஸோ ஒரு சில மேட்சஸ் ஒருத்தர் பண்ணுவாங்க, மற்ற எல்லாம் கோட்டையை விட்டுருவாங்க. பட் இந்த டீமை பொறுத்தவரையும் எல்லாருக்கிட்டேயும் அந்த ஒரு 20, 30 அப்படின்ற மாதிரி கன்சிஸ்டண்டா ரன் வரது தான் ஜிடியோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ ஃபீல்டிங், பவுலிங் எல்லா இடத்துலையுமே ஒரு கம்ப்ளீட் டீமா இருக்காங்க. ஆனால் அவங்கள பேட்டிங்கோட பவுலிங் பயங்கரமான ஸ்ட்ராங்குங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்தவரையும் ஜிடி வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கு. அவங்க ஹோம் கிரவுண்ட் வேற. ஸோ ஹார்திக் பாண்டியா போன மேட்ச் அதிரடி பாண்டியாவா மாறிட்டாரு வேற பக்கம். ஸோ அப்போ இனிமேட்டு ருத்ர தாண்டவம் ஆரம்பம் தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வாட்டி கேப்டன் பண்றது யாரு? குருணால் பாண்டியா. ஸோ அண்ணன் வெர்சஸ் தம்பி யாரு ஜெயிக்க போறாங்கன்றத பார்க்கலாம் கைஸ்.